ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எக்ஸாம் சென்டரோட சிட்டிஸ் தெரிஞ்சிருச்சு. அதாவது எங்கே உங்களுக்கு எந்த ஏரியாவில் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு, அதாவது aimsexam.ac.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு வேறு ஏதாவது டீட்டெயில் கேட்டாங்கன்னா அதையும் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நார்செட் 8 அப்படிங்கிறது. இதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணமோ யுவர் அப்ளிகேஷன் இஸ் ப்ரொஃபஷனலி அக்செப்டட் அப்படின்னு போட்டு யூ ஹவ் பீன் அலாட்டட் ஃபார் எக்ஸாமினேஷன் சிட்டி ஃபார் நார்செட் 8ன்னு போட்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் எங்கே இருக்கும், எந்த சிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதை ஏன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்டை எப்போதுமே பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் போய் எக்ஸாம் போய் கொடுக்கலாம். இப்போ ஏன் இந்த எக்ஸாம் சிட்டியை மட்டும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எந்த சிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பிளான் பண்ணி, இன்கேஸ் நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க, சென்னைக்கு வரணும், இல்லை சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணும், இல்லை திருச்சிக்கு போகணும், அந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது போகணுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டை நீங்கள் பண்ணிக்குவீங்க. எப்படி போகிறது என்னென்னு ஒரு பிளான் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிட்டியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க எக்ஸாம் சென்டர்ஸ் நடக்கிற அந்த சிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. எக்ஸாம் எப்படி கொடுக்கணும், நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எப்படி எக்ஸாம் எழுதணும், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணாவே போதும், எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படிங்கிற டீட்டெயிலில் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் 1 by 1 ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் தானே நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதையும் தாண்டி ஏதாவது டவுட் இருந்து எனக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நிறைய ஆசைப்பட்டு, நிறைய மார்க்குக்கு ஆசைப்பட்டு நிறைய எழுதிட்டு இருக்கிறதும் போச்சு அப்படின்னு உட்காந்துருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதினீங்கன்னாவே ஓரளவுக்கு நல்ல மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கொஷின் 80-90ன்னு போனீங்கன்னா நிறையா நெகட்டிவ் மார்க் வரும். உங்களுக்கு எவ்வளோ என்ன கேட்டகரியோ எவ்வளோ மார்க்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணாவே போதும், நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஸ்டேஜ் 1 கிளியர் ஆகிட்டிங்கன்னா ஸ்டேஜ் 2 ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க, நிறைய படிச்சுட்டு போங்க, கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. தன்னம்பிக்கை இருந்ததுன்னா அந்த எக்ஸாம் நல்லபடியாக கொடுக்கலாம். அங்கே போய் பயந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா படித்ததும் மறந்து போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக எக்ஸாம் கொடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ எக்ஸாம் நடக்கிற அந்த சிட்டிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லோரும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.